வணக்கம். 8 திக்கும் இன்றில் செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு முன்வர வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சேது சமுத்திர திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு. ராமர் கால் தடத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயல்படுத்த வேண்டும் என பாஜக வலியுறுத்தல். சேது சமுத்திர திட்ட தீர்மானம் தொடர்பாக காங்கிரஸ் அதிமுக இடையே காரசார விவாதம். ஜெயலலிதா நிலையை மாற்றிக்கொண்டதாக செல்வ பெருந்தகை பேசியதற்கு ஓபிஎஸ் உள்ளிட்டோர் எதிர்ப்பு. கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஆளுநர் ரவி விவகாரம் தொடர்பாக குடியரசுத் தலைவரை சந்தித்த திமுக பிரதிநிதிகள் முதலமைச்சரின் சீலிட்ட மனுவை அளித்தனர். நாளை டெல்லி செல்கிறார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக குடியரசுத் தலைவரை சந்தித்து விளக்க வாய்ப்பு. தமிழ்நாட்டு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டம். திமுக தோழமை கட்சிகள் புறக்கணிப்பு. தேசிய இளைஞர் விழாவை தொடங்கி வைக்க கர்நாடக மாநிலம் ஹூப்ளி வந்த பிரதமருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு. காவலரை இடித்துக் கொண்டு மோடி அருகே வந்ததால் பரபரப்பு. निश्चित तौर पर इससे पता चलता है कि कितने लोकप्रिय हैं प्रधानमंत्री नरेंद्र मोदी और ये लोकप्रियता भी உலகின் மிக நீளமான ஆற்று சொகுசு கப்பல் வெள்ளிக்கிழமை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. ராணுவத்தின் பீரங்கி படையில் பெண் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். தளபதி மனோஜ் பாண்டே அறிவிப்பு. நீண்ட தூர விமான பயணிகளுக்கு முகக்கவசம் அவசியம். உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தல். மகர ஜோதியை முன்னிட்டு எருமேலியில் 2வது நாளாக நடைபெற்ற பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி. ஏராளமான கன்னிசாமிகள் பங்கேற்று பரவசம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை விலகியது. குளிர் அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல். சேது சமுத்திர திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்தி அரசின் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்தார். முதலமைச்சரின் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ராமேஸ்வரம் கடல் பகுதியில் ராமர் பாலம் இருந்ததாக கூற முடியாது என நாடாளுமன்றத்தில் அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்திருந்தார். 19,000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு என்பதால் ராமர் பாலம் பற்றி துல்லியமாக கண்டறிய முடியவில்லை என்றும், செயற்கைக்கோள் படங்களில் கடலில் சில பாறைகள் இருப்பது போல் கண்டறியப்பட்ட போதிலும் அது ராமர் கட்டிய பாலம் என்று கூறுவது கடினம் என்றும் அவர் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சித் தலைவர்களும் சேது சமுத்திர திட்டத்தை தொடர வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக சேது சமுத்திர திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்தி அரசின் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்தார். தீர்மானத்தை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் வலுப்பெற செய்வதற்கு மிக இன்றியமையாத திட்டமாக சேது சமுத்திர திட்டம் விளங்குவதாக தெரிவித்தார். 1860ஆம் ஆண்டு 50 லட்சம் ரூபாயில் கமாண்டர் டெய்லர் என்பவரால் உருவாக்கப்பட்ட மகத்தான திட்டம் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர், அதன் பின்னர் அத்திட்டத்தை நிறைவேற்ற மேற்கொண்ட முயற்சிகளையும் பட்டியலிட்டார். திட்டப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை தலைநிமிர வைக்கும் இத்திட்டத்துக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார்.
2427 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டப்பணிகள் பாதி அளவில் முடிந்த நிலையில் அரசியல் காரணங்களுக்காக பாஜக சார்பில் இத்திட்டத்துக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டது என்பதும், இத்திட்டத்தை ஆரம்பம் முதல் ஆதரித்து வந்த அதிமுக பொதுச் செயலாளர் அம்மையார் அவர்கள் திடீரென நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இத்திட்டத்துக்கு எதிராக வழக்கு போட்டார் என்பதையும் இம்மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். இந்த அரசியல் முட்டுக்கட்டை போடும் செயல் மட்டும் நடக்காமல் இருந்தால் இத்திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டு காலத்தில் ஏராளமான பயன் கிடைத்திருக்கும். சேது சமுத்திர திட்டத்திற்கு எந்த காரணத்தை கூறி முட்டுக்கட்டை போடப்பட்டதோ அதையே நிராகரிக்கும் வகையில் மத்திய அமைச்சர் கூறியுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தை இனியும் நிறைவேற்றாமல் இருப்பது தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டை போடும் நிகழ்வாகவே கருதி சட்டப்பேரவை கவலை தெரிவிப்பதாக முதலமைச்சர் கூறினார். இனியும் இந்த திட்டத்தை செயல்படுத்த விடாமல் சில சக்திகள் முயல்வது நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானது என்றும், எனவே மேலும் தாமதமின்றி இந்த முக்கியமான திட்டத்தை நிறைவேற்றிட மத்திய அரசு உடனடியாக முன்வர வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தினார். பின்னர் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் தீர்மானத்தின் மீது உரையாற்றினர். தொடர்ந்து தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. சேது சமுத்திர திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளித்தன. சட்டப்பேரவையில் சேது சமுத்திர திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு வந்த அரசின் தனி தீர்மானம் மீது பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை இந்த திட்டத்தை ஆதரிப்பதாக முதலில் கூறியவர்கள் அப்போது தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டதாக குற்றம் சாட்டினார். இதற்கு அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டனர். என்ற அவையில இல்லை, உயிரோடும் இல்லை. அதை பற்றி நாம் உள்ளுக்குள்ளே போக விரும்பவில்லை. நான் உங்களையே சொல்றேன், யாரையுமே சொல்லலையே. நான் எந்த கட்சியும் சொல்லல, யாரும் சொல்லல, நிலைப்பாட்டை சொல்றேன். நிலைப்பாடு என்ன குற்றம் பேசல, என்ன குற்றம் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுங்க. ஏதாவது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் சொல்லுங்க. என்ன தவறுன்னு சொல்லுங்க. என்ன தவறுன்னு நீங்க சொல்லுங்க, நான் அதை மாத்திக்கிட்டேன். அப்போது பேசிய அதிமுக உறுப்பினர் செங்கோட்டையன் தங்களை கொச்சைப்படுத்தும் வகையில் வார்த்தைகள் வருவதால் அதனை எதிர்ப்பதாக கூறினார். பின்னர் பேசிய செல்வ பெருந்தகை 2024ஆம் ஆண்டில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்து சேது சமுத்திர திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று உறுதியளித்தார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எதை எடுத்தாலும் இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதமான திட்டங்களை கொடுக்கின்ற முதல்வர் தலைமையில 2024 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த திட்டம் நிகழப்படும். சேது சமுத்திர திட்டத்தில் தனது நிலைப்பாட்டை ஜெயலலிதா மாற்றியதாக செல்வ பெருந்தகை கூறியதற்கு ஓ பன்னீர்செல்வம் எதிர்ப்பு தெரிவித்தார். திட்டத்தை முழுமையாக ஆராய்ந்து பாதுகாப்பான முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்றே ஜெயலலிதா பேசியதாகவும், சாதக பாதகங்களை ஆராய்ந்து அதனை நிவர்த்தி செய்து மேற்கொள்ள வேண்டும் என்பதே தங்களது நிலைப்பாடு என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். நீங்கள் அந்த கால்வாயை வெற்றி டெட்ஜிங் பண்ணும்போது மணல் எடுக்க அது நகர்கின்ற தன்மை இருக்கின்ற காரணத்தினால் முழுமையாக அந்த திட்டத்தை நீங்கள் ஆய்வு செய்து அதற்கு பாதுகாப்பு, அந்த வெட்டப்படுகின்ற கால்வாய்க்கு பாதுகாப்பான முறையில் நீங்கள் வெட்டப்பட வேண்டும். மணல் திரும்ப திரும்ப அந்த கால்வாயை மூடுகின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வீணாகக்கூடிய சூழல் ஏற்படுமே என்பதுதான் மாண்புமிகு அம்மாவுடைய கருத்தாக அங்கு அந்த நேரத்தில் பதியப்பட்டது என்பதனை நான் இந்த சட்டமன்றத்திற்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விவகாரத்தில் பேசிய பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் ராமர் பாலத்திற்கு சேதம் இல்லாமல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்தார். ராமேஸ்வரத்திற்கும் மண்டபத்திற்கும் இடையிலும் அந்த இடங்களில் முதல்வர் குறிப்பிட்ட இடங்களில் ஆழம் அதிகம் இல்லாத ஒரு பகுதி, மண் எடுக்க எடுக்க கடல் நீரோட்டம் உள்ள பகுதி, மண் எடுக்க எடுக்க அது மண் சரிந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் சில பிரச்சனைகள் காரணமாக சிலர் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் நமது தெய்வமா வழிபடுகிற ராமர், நாங்கள் நம்புகின்ற தெய்வமா வழிபடுகிற ராமர் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட பாலம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் சேதாரம் இல்லாமல் இந்த பாலம் கட்டப்படுமே, ஆனால் உண்மையிலே நாங்கள் அதை வரவேற்கிறோம். இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று மீனவ சங்க பிரதிநிதிகள் தெரிவிப்பதாகவும், அவர்களை அழைத்து கருத்து கேட்க வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் வலியுறுத்தினார். அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டே திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டதாக முதலமைச்சர் பதிலளித்தார்.
மக்களுக்கு அதிக பயன் கிடைத்தால் அதற்கு அதிமுக ஆதரிப்பதாக பொள்ளாச்சி ஜெயராமன் கூறினார். மக்களுக்கு அதிக அளவிலே பயன் கிடைக்கக்கூடிய திட்டமாக இருந்தால் இதை நிறைவேற்றலாம் என்பதை தெரிவித்து இதற்கான சூழ்நிலை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கேட்டு, நீங்க மக்களுக்கான அளவில் ஆதரிக்கிறேன்னு சொல்லி பொருள்படும்படியா சொல்லியிருக்கேன். நன்றி. எந்த திட்டத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஆதரிக்கும். மேலும் பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் சீனா காலூன்றி இருக்கிறது. அது மிகப்பெரிய அச்சத்தையும் தொடர்ந்து உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இனி வருங்காலத்தில் இந்தியா எவ்வளவு ஆதரவாக உதவியாக இலங்கைக்கு பொருளாதார உதவி செய்தாலும் கூட சீனாவினுடைய ஆபத்து எதிர்காலத்தில் இருக்கக்கூடும் என்று எல்லோராலும் சொல்லப்படுகிற நிலை. இப்படி சேது சமுத்திர கால்வாய் திட்டம் வறுமையானால் முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருப்பதைப் போல கடலோர பாதுகாப்பு படை பலப்படுத்தப்படும். அது இந்திய நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக அமையும் என்பதையும் இந்த திட்டத்தின் வாயிலாக நாம் உணர முடிகிறது. திமுக சார்பில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டிற்கு புதிய தொழில் முதலீடுகள் வருவதற்கு சேது சமுத்திர திட்டம் மிக முக்கியமானதாக அமையும் என்றும் தெரிவித்தார். ஒவ்வொரு தொழில் முதலீடும் வருகிற போது, தூத்துக்குடிக்கு வருகிற போது இங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களாக இருந்தாலும் புதிய தொழில் முதலீடுவர்களாக முதல்ல நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, தூத்துக்குடி துறைமுகம் எப்போது ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் துறைமுகமாக வர வேண்டும் என்று. ஒரு மிகப்பெரிய திட்டம், இன்றைக்கு முடங்கி போயிருக்கக்கூடிய இந்த திட்டம் மீண்டும் உயிர் வருவதற்கான ஒரு நல்ல சூழலை உருவாகி இருக்கிற போது இந்த மாமன்றத்தினுடைய உறுப்பினர் அனைவரும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணத்தோடு கருத்தோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. சேது சமுத்திர திட்டத்தின் பயன்கள் குறித்தும் திட்டம் குறித்தும் வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் ஆர் தேவப்பிரியன். சேது சமுத்திர திட்டம் இந்திய அரசியல மீண்டும் ஒரு பேசு பொருளா இருக்கு. சேது சமுத்திரம் திட்டம் அப்படின்றது இந்தியாவுடைய பாக் ஜலசந்தி பகுதிக்கும் இலங்கையுடைய மன்னார் வளைகுடா பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு கப்பல் வழித்தடத்தை ஏற்படுத்துறது தான் இந்த திட்டத்துடைய அடிப்படை நோக்கம். இந்த திட்டம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது 167 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது. இதனுடைய அகலம் அப்படின்னு பார்த்தா 300 மீட்டர் அகலமா இருக்கும். ஆழம் சராசரி இந்த வழித்தடத்தில் 12 மீட்டர் ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30,000 டன் எடை கொண்ட கப்பல்கள் இந்த வழித்தடத்தில் இயங்குவதற்கு வழிவகை செய்யப்படும் அப்படின்றது தான் திட்டத்துடைய நோக்கம். வெவ்வேறு காரணங்களுக்காக ஏற்கனவே 5 முறை இந்த வழித்தடம் மாற்றப்பட்டிருக்கு. இப்ப தனுஷ்கோடி பகுதியை ஒட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த வழித்தடம் அமைக்கப்படலாம் அப்படின்றது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 424 நாட்டிக்கல் மைல் கடல் மைல் தொலைவு மிச்சப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஷார்ட்கட்ல நம்ம போயிடலாம்னு சொல்றாங்க. 32 மணி நேரம் பயண நேரம் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு சென்னையில இருந்து ஒரு கப்பல் தூத்துக்குடி வரணும் அப்படின்னா இலங்கையை சுற்றிட்டு தான் வர வேண்டியிருக்கு. இந்த வழித்தடம் அமைக்கப்பட்டா ரொம்ப ஈஸியாவே சென்னையில இருந்து நேரடியா தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வந்து சேர முடியும் அப்படின்றது திட்டத்துடைய அடிப்படை நோக்கம். இதனுடைய பயன் வேற என்னன்னு பார்க்கலாம். பொருளாதாரம் மேம்படும், கடல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். உதாரணத்துக்கு சென்னை பகுதியில் ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்னா இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கப்பல் படை கப்பல் இலங்கையை சுற்றிட்டு தான் அந்த இடத்துக்கு வர வேண்டியிருக்கு. ஆனா இந்த வழி அமைக்கப்பட்டா ரொம்ப ஈஸியாவே இந்த இடத்துக்கு போய் சேர முடியும். துறைமுகங்கள் வளர்ச்சி பெறும். அந்நிய செலாவணி, அதாவது ஒரு கப்பலை டாக் பண்ணும்போது இந்த ஹார்பர் குறிப்பிட்ட தொகை கட்ட வேண்டியிருக்கும். எனவே இந்த இடத்துல அது மாதிரி ஒரு கட்டமைப்பு ஏற்பட்டா நம்ம நாட்டுக்கு தேவையான அந்நிய செலாவணி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி, ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இது ஒரு ராமர் பாலம் அப்படின்ற நம்பிக்கை ஒரு சில மக்கள்கிட்ட இருக்கு. அதன் காரணமா இதுக்கு எதிர்ப்பு அப்படின்னு எழுந்திருக்கு. மீன்வளம் பாதிக்கப்படும். 60,000 மீனவர்கள் இந்த பகுதியில் அந்த வாழ்வாதாரத்தை சார்ந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக திட்டத்துக்கு எதிர்ப்பும் இருக்கு. சூழியல் பாதிப்பு, இங்க ரொம்ப பவளப்பாறைகள் இருக்கு. அதன் காரணமா இந்த திட்டத்தை நடைமுறைப்பட்டா அது பாதிக்கப்படும் அப்படின்றது காரணமும் இதுக்கு எதிர்ப்பு எழுந்திருக்கு. அதிக பொருட்செலவு, அதாவது நீங்க 3,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறீங்க, ஆனா அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்றது எதிர்ப்பு குரலா இருக்கு. சரி, ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நாடாளுமன்றத்தில் ஆய்வு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா இந்த இடத்துல அந்த ராமர் பாலம் அப்படின்ற சொல்லப்படக்கூடிய இடத்துல மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்பு எதுவுமே இல்லை, இயற்கையாக அமைந்த மணல் திட்டுதா அப்படின்றது நாசா மட்டும் இல்லாம இந்தியாவுடைய IRS சேட்டலைட்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. 1860 ஏடி டெய்லர் அப்படின்ற பிரிட்டிஷ் கப்பல் படை கமாண்டர் ஒருத்தர் இந்த திட்டத்தை முதல்ல பரிந்துரை செய்யறாரு. வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த திட்டம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு அல்லது ஒத்திவைக்கப்பட்டு இப்ப மீண்டும் 2005 திட்டம் தொடங்கப்பட்டது. 2,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணாங்க. இப்ப மீண்டும் தமிழக அரசு இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது ரொம்ப முக்கியமாக பேசப்படுது.
ராமாயணம் என்பது கற்பனை கதை என்று சட்டப்பேரவையில் பல்வேறு கட்சி உறுப்பினர்களும் தெரிவித்த கருத்துக்களுக்கு அதிமுக, பாஜக ஆகியவை எதிர்ப்பு தெரிவித்தன. சமுத்திர கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றினால் வர்த்தகம் பெருகும். மூட நம்பிக்கையால் பாதிக்கப்பட்டவர்களும் கட்டுக்கதைகளையும் கற்பனைகளையும் நம்பிக்கைகளையும் சிலர் வரலாறு என சொல்கிறார்கள். உணர்வுகளுக்கு மூட நம்பிக்கை இப்படியெல்லாம் பேசுவது எப்படி அனுமதிக்க முடியாதெல்லாம் வரக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். ராமாயணத்தை பற்றியும் இங்க பேசியிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பந்தை இப்போது மீண்டும் ஆடுகளத்திற்குள்ளே உதைத்திருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் சேது சமுத்திர திட்டம் தொடர்பான விவாதத்தில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் மாரிமுத்து, ராமரின் பெயரால் அரசியல் ஆதாயம் தேடுபவர்களும் மூட நம்பிக்கையால் பாதிக்கப்பட்டவர்களும் இத்திட்டத்திற்கு அப்போது தடையை ஏற்படுத்தியதாக கூறினார். இதன் பிறகு பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் நாகை மாலி, ராமாயணம் என்பது முற்றிலும் ஒரு கற்பனை கதை என்று தெரிவித்தார். ராமர் பாலம் என்று சொல்லி மத்திய அரசு இத்திட்டத்தை கிடப்பில் போட்டதாகவும் கற்பனைகளையும் நம்பிக்கைகளையும் சிலர் வரலாறு என்று சொல்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டார். பின்னர் பேசிய பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன், முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டுமா அல்லது எதிர்க்க வேண்டுமா என்பது குறித்து தான் பேச வேண்டுமே தவிர அதை விட்டு ராமாயணம் கற்பனை கதை என்று பேசுவது ஏற்புடையதல்ல என்றார். மேலும் தாங்கள் தெய்வமாக வணங்கும் ராமரை கற்பனை பாத்திரம் என்று பேசப்பட்ட கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தெய்வத்தை பற்றியோ மதத்தை பற்றியோ இங்கு யாரும் குறை சொல்லவில்லை என்றும் திட்டத்தை பற்றித்தான் பேசி உள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டார். தீர்மானத்தில் பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை, ராமாயணம் என்பது சிறந்த கற்பனை கதை என்று மகாத்மா காந்தி குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல முன்னாள் பிரதமர் நேருவும் ராமாயணம் என்பது சிறந்த கற்பனை கதை என்பதை குறிப்பிட்டுள்ளதாக பேசினார். அவரை தொடர்ந்து பேசிய அதிமுக உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், ராமர் என்பவர் கற்பனை பாத்திரம் என்று இந்த அவையில் பதிவாகி இருப்பது தங்களது மனதை புண்படுத்துகிறது என்றார். எனவே கற்பனை கதை என்பதை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டுமென வலியுறுத்தினார். ராமர் என்பவர் ஒரு அவதார புருஷர் என்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் கூறினார். இறுதியாக பேசிய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, ராமர் பாலத்தை மனிதர்கள் கட்டியதற்கான எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை என்றும் இது செயற்கைக்கோள் படத்தின் மூலமாக ஆய்வு மேற்கொண்டதில் தெரிய வந்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் கூறியதாக தெரிவித்தார். ஆளுநர் ரவி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் அளித்த மனுவுடன் குடியரசுத் தலைவரை திமுக பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளும் திமுக அரசுக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் இடையே மோதல் வெடித்தது. பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாளில் ஆளுநர் உரையின் போது தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த அறிக்கையில் இடம்பெற்ற சில பகுதிகளை படிக்காமல் தவிர்த்தார். இது அவையில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வாசித்துக் கொண்டிருக்கும் போதே ஆளுநர் ஆர்.என். ரவி பேரவையிலிருந்து வெளியேறினார். தமிழ்நாடு அரசின் உரையை முழுமையாக படிக்காதது, பேரவையில் தேசிய கீதம் இசைக்கும் முன்பாகவே ஆளுநர் வெளியேறியது உள்ளிட்ட விவகாரங்களை அவை விதிமீறல்களாக திமுக கையில் எடுத்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தலைமையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு, எம்பிக்கள் ஆர். ராசா, என்.ஆர். இளங்கோ, வில்சன் ஆகியோர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்தனர். அவரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்து அனுப்பிய சீலிடப்பட்ட மனுவை தந்தனர். சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி டி.ஆர். பாலு, முதலமைச்சர் அளித்த மனுவை படித்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என குடியரசுத் தலைவரை வலியுறுத்தியதாக தெரிவித்தார். சபையிலிருந்து திடீரென்று புறப்பட்டு வெளியே சென்றது தேசிய கீதத்தை மதிக்காமல் இருப்பது மட்டுமல்ல, அவருடைய உயர்ந்த நோக்கம் மக்களால் போற்றப்படுகின்ற அந்த புனிதமான அந்த நிலையிலிருந்து அந்த பாடல் வரிகளுக்கு புறம்பாக அவர் நடந்து கொண்டார். அவனுடைய புனிதத்துவம் கெடுகின்ற வகையில் நடந்து கொண்டார் என்பதை பற்றியும் அவர்கள் விளக்கமாக மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களிடம் எடுத்துச் சொன்னார்கள். இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக குடியரசுத் தலைவர் உறுதியளித்துள்ளதாகவும் டி.ஆர். பாலு கூறினார்.
தமிழ்நாட்டில் RSS சித்தாந்தத்தை திணிக்க முயலும் ஆளுநரின் நோக்கம் நிறைவேறாது என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் ஆளுநர் RN ரவி வெள்ளிக்கிழமை பிற்பகலில் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு சனிக்கிழமை மீண்டும் சென்னை திரும்புகிறார். உலகிலேயே நதி வழியாக நீண்ட தூரம் பயணிக்கும் சொகுசு கப்பலை பிரதமர் மோடி வெள்ளிக்கிழமை தொடங்கி வைக்கிறார். கடல் வழி கப்பல் சுற்றுலாக்களுக்கு மத்தியில் நதி வழி கப்பல் சுற்றுலாவை மேம்படுத்தும் திட்டங்கள் உலகெங்கும் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆறுகளின் வழியே கப்பலில் பயணிக்கும் அலாதியான அனுபவம் மட்டுமின்றி முக்கிய சுற்றுலா தலங்களை எளிதில் அடைய முடியும் என்பதாலும் இந்த முயற்சிக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. அத்தகைய முயற்சிகளில் ஒன்றாக MV கங்கா விலாஸ் என்கிற சொகுசு கப்பலை உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர். வாரணாசியிலிருந்து புறப்படும் MV கங்கா விலாஸ் 51 நாட்களில் 3200 கிலோமீட்டர் பயணித்து அசாமின் திப்ருகரில் பயணத்தை நிறைவு செய்கிறது. இந்த நீண்ட பயணத்தில் பாட்னா, கொல்கத்தா, கவுஹாத்தி, வங்கதேசத்தின் டாக்கா ஆகிய முக்கிய நகரங்களில் உள்ள பாரம்பரிய சின்னங்கள், தேசிய பூங்காக்கள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் இந்த கப்பல் செல்ல உள்ளது. ஐரோப்பிய தரத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சொகுசு கப்பலில் அதிநவீன வசதிகளுக்கு பஞ்சமில்லை. 3 அடுக்குகளுடன் கூடிய இந்த கப்பலில் 36 பேர் பயணிக்கலாம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அறைகள், அதிநவீன குளியலறை, படுக்கையறை வசதிகள், பால்கனி என இந்த கப்பலை ஒரு குட்டி நட்சத்திர விடுதி என்றே சொல்லலாம். இந்த சொகுசு கப்பலில் ஒரு நாள் பயணத்திற்கு சுமார் 25,000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அதன்படி வாரணாசி முதல் திப்ருகர் வரை 51 நாட்கள் முழுமையான சுற்றுலா அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் 13 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். உலகிலேயே நதி வழியாக நீண்ட தூரம் பயணிக்கும் சொகுசு கப்பல் என்ற பெருமையை பெறவுள்ள MV கங்கா விலாசில் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த 33 சுற்றுலா பயணிகள் முதல் பயணத்தை தொடங்க உள்ளனர். வாரணாசி விமான நிலையம் வந்தடைந்த அவர்களுக்கு பாரம்பரிய நடனங்களுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுற்றுலாத்துறையில் ஒரு புதிய முயற்சியான இந்த நதிவழி கப்பல் போக்குவரத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கவனத்தை இந்தியா பக்கம் திருப்பும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. 8 திக்கும் இன்றில் மேலும் செய்திகளை பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு கர்நாடக மாநிலம் ஹூப்ளிக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி பிரம்மாண்ட வாகன பேரணியில் கலந்து கொண்டார். கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் 26வது தேசிய இளைஞர் திருவிழா தொடங்குகிறது. இதற்காக ஹூப்ளி வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாலையின் இருபுறங்களிலும் பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று திரண்டு பிரதமர் மோடியை வரவேற்றனர். அப்போது காரிலிருந்து தொங்கியபடி மக்களை பார்த்து நீண்ட தூரம் பிரதமர் மோடி கையசைத்து வந்தார். ஹூப்ளியில் பிரதமர் மோடியின் வாகன பரப்புரையின் போது பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. பிரதமர் மோடியின் வாகன பரப்புரையின் போது திடீரென ஒரு இளைஞர் பாய்ந்து வந்து பிரதமருக்கு மாலை வழங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய இளைஞர் தின விழா கொண்டாட்டத்திற்காக ஹூப்ளி வந்த பிரதமர் மோடி வாகன பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது கூட்டத்தில் இருந்து திடீரென்று பாய்ந்து வந்த இளைஞர் பிரதமரின் காரின் முன்பு நின்று அவருக்கு மாலை வழங்கினார். பிரதமரின் பாதுகாப்பில் விதிமீறல் ஏற்பட்டதை உடனடியாக சுதாரித்துக் கொண்ட பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த இளைஞரை அப்புறப்படுத்தினர். மாலையை பிரதமர் பெற்றுக் கொண்டார். पूरा दुनिया मानती है और हम जब प्रधानमंत्री इस बात को कहते हैं कि हम युवाओं के स्किल பிரதமரின் வாகன பேரணியில் நிகழ்ந்த பாதுகாப்பு விதிமீறலால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு நிலவியது. திருப்பூரில் நவீன வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் உதயநிதி கூறியுள்ளார்.
திருப்பூரில் நவீன வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணிகள் 60% நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் திருப்பூர் தெற்கு எம்எல்ஏ செல்வராஜ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் 1500 பேர் அமரும் வசதி கொண்ட பார்வையாளர்கள் அரங்கம் ஏப்ரலில் திறந்து வைக்கப்படும் என்றும் கூறினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கபடி மற்றும் சிலம்பம் ஆகிய விளையாட்டுகளை உள்ளடக்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட மற்றும் மாநில அளவில் ஜூன் மாதத்திற்குள் நடத்தி முடிக்கப்படும் என்பதை இந்த பேரவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர் திமுக அரசு பொறுப்பேற்ற 1.5 ஆண்டுகளில் செஸ் ஒலிம்பியாட், சர்வதேச டென்னிஸ் போட்டிகள் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை மற்றொரு கோரிக்கையான உலகக்கோப்பை கபடி போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்துவது குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை கோட்டையை நோக்கி பேரணி நடத்திய செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை எழும்பூரில் இருந்து கோட்டை நோக்கி பேரணி நடத்திய செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் தீவிரமாக இருந்த காலத்தில் அரசு மருத்துவமனைகளில் 2000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் 14,000 ரூபாய் மாத சம்பளத்தில் தற்காலிக முறையில் பணியமர்த்தப்பட்டனர். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி தற்காலிக செவிலியர்களை பணியில் இருந்து விடுவித்து சுகாதாரத்துறை அரசாணை பிறப்பித்தது. இந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட செவிலியர்கள் கொரோனா கவச உடையுடன் 12வது நாளாக தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். இப்போதைக்கு ஒரு சிச்சுவேஷன் கிரைசிஸ் கூப்பிட்டாங்கன்றதுனால தான் எல்லாருமே ஜாயின் பண்ணோம். இப்போ வந்து குடும்பத்தை இழந்தவங்களும் இருக்காங்க. அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டுக்கு யாரோடதுன்னு தெரியல. எங்க கோரிக்கை பணி நிரந்தரம் பண்ணணும். இதுக்கு மேலேயாவது எங்க குடும்பம் கூட வாழ விடுங்க. அவ்வளோ. கோட்டையை நோக்கி செல்வதற்காக எழும்பூரில் தொடங்கிய பேரணி ராஜரத்தினம் மைதானம் அருகில் வந்தபோது காவல்துறையினர் செவிலியர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்கள் யாரும் பாதிக்கப்படாத வகையில் அவர்களை பரிந்துரை செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் போது உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி கொரோனா காலத்தில் 2472 செவிலியர்கள் உயிரை பொருட்படுத்தாமல் பணியாற்றியதாக தெரிவித்தார். அவர்களது பணி அர்ப்பணிப்பை எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் கொரோனா காலத்தில் அவர்கள் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்றிருந்தால் மாதம் 2 லட்சம் ரூபாய் வரை ஊதியம் கிடைத்திருக்கும் என்றும் கூறினார். 3000 காலி பணியிடங்கள் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அந்த இடங்களில் செவிலியர்களை பணியமர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்து பேசிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொரோனா காலத்தில் மாவட்ட தலைமை மருத்துவமனையில்தான் பணியாற்றியதாகவும் அவர்கள் அனைவரும் மாவட்ட சுகாதார அமைப்பின் மூலம் பணியமர்த்த இருப்பதாகவும் தெரிவித்தார். அவ்வாறு பணியமர்த்தப்படும் போது 14,000 ரூபாயாக இருக்கும் சம்பளம் 18,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு சொந்த மாவட்டங்களிலேயே பணி வழங்கப்படும் என்றும் ஒருவருக்கு கூட பணி பாதிப்பு வராது என்றும் உறுதியளித்தார். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் அம்மா கிளினிக்குகளுக்கு 8,500 செவிலியர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அப்போது அவர்களை ஏன் பணி நிரந்தரம் செய்யவில்லை என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பினார். இனி நம்ம ஊரு செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டம் பெரியகுளம் மார்க்கெட்டில் 25 கிலோ கெட்டுப்போன கோழிக்கறியை உணவு பாதுகாப்புத்துறையினர் கைப்பற்றினர். தனியார் இறைச்சி கடையில் வாங்கிய கோழிக்கறியை சமைத்தபோது புழுக்கள் இருந்ததாக ஆதீஸ்வரன் என்ற வாடிக்கையாளர் நேற்று புகார் அளித்தார். கழுவி மஞ்சப்பொடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். 5 மணி அளவில் இன்னைக்கு காலையில் 5 மணி அளவில் அதை எடுத்து குழம்பு வச்சு பிள்ளைகளெல்லாம் சாப்பிட விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இப்போ நான் ஒரு 8 மணிக்கு நான் பார்க்குறேன். பூரா கறி ஊரா வெறும் புழுவா இருக்குது. இதை கறி கடையில் முறையிட்டு அவங்க முறையில்லாத ஒரு வார்த்தைகள்ல பேசுறாங்க. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட கடையில் இன்று சோதனை நடத்திய அதிகாரிகள் கெட்டுப்போன இறைச்சியை பறிமுதல் செய்தனர். மேலும் அருகில் இருந்த மளிகை கடைகளில் சோதனை நடத்தி காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக சரிந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் பிலிக்குண்டுலுவுக்கு நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருகிறது. நேற்று முன்தினம் 5000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 3000 கன அடியாக குறைந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் பாறை திட்டுக்கள் வெளியே தெரிய தொடங்கியுள்ளன.
கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்ததாக 3 சிறுவர்கள் உள்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 10ஆம் தேதி செங்கோதிப்பாளையம் சீபா நகரில் புகுந்த நபர்கள் குடியிருப்பு வாசிகளை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் ரோஹித், விஜயராஜ், சூர்யா உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 இருசக்கர வாகனங்கள், ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நாமக்கல் அருகே மதுபோதையில் 108 ஆம்புலன்ஸை அழைத்த நபருக்கு அவரது மனைவி சரமாரி அடி கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிட்கோ காலனியைச் சேர்ந்த முருகேசன் விபத்தில் தனக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக 108 ஆம்புலன்ஸை அழைத்துள்ளார். இதனையடுத்து விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பரிசோதனை செய்தபோது அவருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை என்பதும் மதுபோதையில் அழைத்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த முருகேசனின் மனைவி, உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் நேரத்தை ஏன் வீணடிக்கிறாய் என கூறி சரமாரியாக அடி கொடுத்தார். குன்னூரில் 50 ரூபாய்க்காக சவாரி சென்றவருக்கு 1500 ரூபாய் அபராதம் விதித்ததை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குன்னூரிலிருந்து வண்ணாரப்பேட்டைக்கு சவாரி சென்ற முகமது பிலால் என்ற ஆட்டோ ஓட்டுநருக்கு நோ பார்க்கிங்கில் நிறுத்தியதாக போலீசார் 1500 ரூபாய் அபராதம் விதித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் ஊற்றுத் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். மேல் ஆலத்தூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் தண்ணீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதனால் ஓலக்காசி, கூடநகரம், அனங்காநல்லூர், நத்தமேடு, பட்டுக்கொத்தக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் மாணவர்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். கிரெடிட் கார்டு பில்லை செலுத்தாமல் செட்டில்மெண்ட்டுக்கு சென்றால் என்ன நடக்கும்? இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். கிரெடிட் கார்டு பில்ல செலுத்தாம விட்டுட்டா பேங்க்ஸ் பொதுவா 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்னு வந்து செட்டில்மெண்ட், இல்லனா ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு இருக்கும். இப்போ செட்டில்மெண்ட் குறித்து நம்ம விரிவா பார்க்கலாம். இப்போ உங்க கிரெடிட் கார்டுனுடைய பில் வந்து அசல் வட்டி எல்லாம் சேர்த்து ஒரு 80,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அதுல 50,000 ரூபாய் அசல், 30,000 ரூபாய் வட்டி அப்படின்னா செட்டில்மெண்ட் வரும்போது பேங்க்ஸ் பொதுவா அசலையாவது திரும்ப வாங்கிடணும் அப்படின்ற கவனத்துல தான் வருவாங்க. அதாவது 50,000 கட்டுங்க, இந்த கடனை முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூறி தான் உங்ககிட்ட செட்டில்மெண்ட்டுக்கே வருவாங்க. இப்படி செட்டில்மெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா பொதுவா ஒரு விஷயம் என்னன்னா, தினமும் போன் பண்ணி சார் நீங்க இன்னும் பில்ல கட்டல அப்படின்ற அந்த போன் கால்ஸ் குறையும்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு பக்கம் சிபில் ரிப்போர்ட்ல அந்த குறிப்பிட்ட கடன் க்ளோஸ்ட் அப்படின்னு இல்லாம செட்டில்ட் அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த சிபில் ரிப்போர்ட்ல டேஸ் பாஸ் டியூ அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதாவது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 30,000 ரூபாய் தொகை இருக்கு இல்லையா, அதை நீங்க இவ்வளவு நாளா செலுத்தல அப்படின்றத, இத்தனை நாளா நீங்க செலுத்தல அப்படின்றத வந்து பேங்க்ஸ் வந்து சிபில்ட்ட சொல்லுவாங்க. அதை வந்து அந்த எவ்வளவு நாள் அப்படிங்கறது டேஸ் பாஸ் டியூ அப்படிங்கறதுல சிபில் ரிப்போர்ட்ல வரும். சோ செட்டில்மெண்ட் போகும்போது அந்த பேங்க் கிட்ட நீங்க டேஸ் பாஸ் டியூ குறித்து விரிவா பேசுறது தான் பெஸ்ட். பொதுவா நீங்க இவ்வளவு நாளா கடனை செலுத்தல அப்படின்ற தகவலை பேங்க்ஸ் தான் சிபிலுக்கு தருவாங்க. அதனால செட்டில்மெண்ட் போகும்போது பேங்க்ஸ் கிட்ட இந்த டேஸ் பாஸ் டியூ வரக்கூடாது அப்படின்றத உறுதி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கடனுடைய அந்த செட்டில்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிபில் ரிப்போர்ட்டை நீங்க ஒரு முறை செக் பண்றது பெஸ்ட். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆளுநர் மாளிகை பொங்கல் விழா கிண்டி ராஜ்பவன் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவை திமுக மற்றும் தோழமை கட்சிகள் புறக்கணித்தன. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் விழாவிற்கு ஆளுநர் RN ரவி மற்றும் அவரது மனைவி லட்சுமி ரவி அழைத்து வரப்பட்டனர். வேஷ்டி சட்டை பரிவட்டம் அணிந்து ஆளுநர் RN ரவி பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார். விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, SP வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், KP அன்பழகன், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். O பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி சீனிவாசன், MR காந்தி, மொடக்குறிச்சி சரஸ்வதி, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் திமுக கூட்டணி கட்சியினரும் பங்கேற்கவில்லை. சிவகாசி, மதுரை, கோவை உள்பட தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கல்லூரிகளில் சமத்துவ பொங்கலிட்டு மாணவர்கள் உற்சாகமாக கொண்டாடினர்.
தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாக சிவகாசியில் உள்ள தனியார் கலைக்கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழர் மரபு திருவிழா என்ற தலைப்பில் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கருப்பசாமி ஆட்டம், பொய்க்கால் குதிரை என நமது பாரம்பரியத்தை மாணவர்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினர். மேலும் அம்மி, உரல் ஆகியவற்றை பயன்படுத்தி பாரம்பரிய உணவுகளை சமைத்து பல்லாங்குழி, தட்டாங்கல், பூப்பறிக்க வருகிறோம் ஆகிய பாரம்பரிய விளையாட்டுகளையும் விளையாடி மகிழ்ந்தனர். கோவையில் நவ இந்தியா பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் அம்மி அரைத்தல், அரிசி குத்துதல், மருதாணி வைத்தல் என பாரம்பரியத்தை நினைவு கூர்ந்தனர். பின்னர் திரைப்பட இசைக்கு ஏற்றபடி கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். கோலம் போட்டி, அப்புறம் மருதாணி வைக்கிறது, அரிசி குத்துறது, மஞ்சள் அரைக்கிறது, பொங்கல் வைக்கிற போட்டி, அப்புறம் டான்ஸ், பாட்டு அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னும் ஜாலியா இருக்கும். வீட்டுல சில ஒரு கொலை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதனால கொஞ்சம் போர் அடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கு. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு பாரதிதாசன் உறுப்பு கல்லூரியில் மாணவர்கள் பாரம்பரிய ஆடை அணிந்து வந்து சமத்துவ பொங்கல் வைத்தும் திரைப்பட பாடல்களுக்கு நடனமாடியும் அசத்தினர். மதுரையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் வாழை மரங்கள், தோரணங்கள் கட்டி வண்ண கோலமிட்டு பொங்கல் வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பறையாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் உட்பட கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டின. தேனி அருகே வட புதுப்பட்டியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் கபடி போட்டியுடன் சமத்துவ பொங்கல் விழா களை கட்டியது. இதேபோன்று தஞ்சாவூரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி கலைக்கல்லூரியில் பாரம்பரிய விளையாட்டுகளான உரியடித்தல், பானை உடைத்தல் போட்டிகளும் நடைபெற்றன. இதனிடையே மயிலாடுதுறை அருகே தருமபுரத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் மாணவர்கள் கயிறு இழுத்தல், ஆடுபுலி ஆட்டம், தாயம், பல்லாங்குழி, பரமபதம், உரியடித்தல், பம்பரம் விளையாடி கொண்டாட்டத்தில் திளைத்தனர். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஒவ்வொரு கல்லூரியிலும் பாரம்பரியம் மற்றும் நமது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் சென்னையிலிருந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணத்தை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை எமது செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். பொங்கல் பண்டிகைக்காக சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு செல்வோரின் எண்ணிக்கை இன்றே அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. 12, 13, 14 ஆகிய 3 நாட்களும் சிறப்பு பேருந்துகளை இயக்குவதற்கு போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அந்த வகையில் சுமார் 16,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளில் ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்களும் பயணிக்கிறார்கள். முன்பதிவு செய்யாமல் வரக்கூடிய பயணிகளுக்கும் இங்கேயே டிக்கெட் வழங்கப்பட்டு எந்தவித கூட்ட நெரிசலும் இல்லாமல் அவர்கள் ஊருக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 6 இடங்களில் இருந்தே பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னை கோயம்பேடு, மாதவரம், பூந்தமல்லி, தாம்பரம் மெப்ஸ், தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் KK நகர் ஆகிய 6 இடங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுவதால் எந்தவித வாகன நெரிசலும் கூட்ட நெரிசலும் இல்லாமல்
பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு மக்கள் இனிதே தங்களுடைய பயணத்தை தொடர்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த 6 இடங்களிலும் சென்று பேருந்துகளில் அவர்கள் செல்வதற்கு ஏதுவாக ஆட்டோ மற்றும் டாக்ஸியை பிடிக்க கட்டணம் அதிகமாக இருக்கும், கூட்ட நெரிசல் இருக்கும் என்பதற்காக இந்த முறை மாநகர பேருந்துகள் 340 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகள் இந்த குறிப்பிட்ட 6 பேருந்து நிலையங்களையும் பயணிகளை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த வழியாகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் செல்வகுமார். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. இந்திய ராணுவத்தின் பீரங்கி படையில் பெண் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே கூறியுள்ளார். ஆண்டுதோறும் ஜனவரி 15ஆம் தேதி இந்தியாவில் ராணுவ தினம் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது உத்தரகாண்டின் ஜோஷிமத் பகுதியில் 28 ராணுவ கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக ராணுவ வீரர்கள் பாதுகாப்பிற்காக வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தேவைப்பட்டால் ஆலி நகரில் அவர்கள் நிரந்தரமாக குடியமர்த்தப்படுவார்கள் என்றும் பாண்டே தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இந்திய ராணுவத்தின் பீரங்கி படையில் பெண் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்று கூறினார். இதற்கான பரிந்துரை மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மனோஜ் பாண்டே தெரிவித்தார். லடாக் பகுதியில் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் வகையில் இந்திய ராணுவத்தினர் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பாண்டே கூறினார். லடாக்கில் 500 பீரங்கிகள், 400 துப்பாக்கி இயந்திரங்களுடன் 55,000 படை வீரர்கள் கூடுதலாக களமிறக்கப்பட்டுள்ளனர். அங்கு நிலைமை சீராக உள்ளது என்றாலும் கணிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இந்தியா சீனா இடையே உள்ள 7 பிரச்சினைகளில் 5 பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளபதி கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் சீனாவை ஒட்டிய வட எல்லையில் 2100 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை அமைத்துள்ளதாகவும் 7450 மீட்டர் தூரத்திற்கு மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மனோஜ் பாண்டே குறிப்பிட்டார். பாகிஸ்தான் இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த முடியாததால் தற்போது அவர்கள் இலக்கு நிர்ணயித்து தாக்குதல் நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். சபரிமலையில் நடைபெற்ற பேட்டை துள்ளல் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சபரிமலை மகர ஜோதியை முன்னிட்டு கேரள மாநிலம் எருமேலியில் 2வது நாள் பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வரும் 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜை நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க மாலையிட்டு விரதமிருந்து பெருவள்ளி பாதையில் செல்லும் கன்னிசாமிகள் தங்கள் பயணத்தை எருமேலியில் துவங்குவது வழக்கம். அந்த வகையில் ஐயப்ப பக்தர்கள் புனித நீராடி பாவர் சுவாமிகளின் பள்ளிவாசலில் வழிபட்டு பேட்டை துள்ளல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். வண்ண சாயங்களை பூசி பழங்குடியின மக்கள் போல் வேடமிட்டும் ஏராளமான கன்னிசாமிகள் இதில் பங்கேற்றனர். எருமேலியில் பழங்குடியினர்களின் உதவியுடன் மகிழ்ச்சியை ஐயப்பன் சுவாமி வதம் செய்ததாக இதிகாசங்கள் கூறும் நிலையில் அதையொட்டி இந்த பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நான் 48 வருஷம் ஆச்சு சாமி, தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கிறேன். முழக்கமில்லாம ஐயப்பனை வர வச்சுட்டே இருக்கிறாரு. நன்றி. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழா நாளையுடன் நிறைவு பெறுகிறது. இதனால் எருமேலியில் ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்து வருவது சொல்லதிகாரம்.